ஹாய் கைஸ், இன்னிலிருந்து ரொம்பவே சூப்பரான ஒரு புது ட்ராமாவை தான் பார்க்க போகிறோம். ஓப்பனிங் சீனில் நம்ம ஹீரோயினோட ஃபேமிலி மொத்தமும் வில்லேஜ்லேருந்து காலி பண்ணி சிட்டிக்கு வராங்க. அப்போது நம்ம ஹீரோயினும் சீக்கிரமாகவே வளர்ந்துடுவீங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி வளர்ந்ததும் உங்கள் கஷ்டம் எல்லாமே போய் எல்லாம் நல்லபடியாக நடக்கும்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு மட்டும் ஏன் வளர்ந்தும் என் கஷ்டம் போக மாட்டேங்குதுன்னு ஃபீல் பண்ணுறா. அப்படியே அவங்க புது இடத்துக்கு வந்ததும் அவங்களோட புது நூடுல்ஸ் கடை ஒன்று ஓப்பன் பண்ணுறாங்க. உள்ள அம்மா பொண்ணு அப்படியே வேலை பார்த்துட்டு இருக்க, வெளியே அப்பாவும் தம்பியும் ப்ரௌச்சர் கொடுத்துட்டு கூப்பிடுறாங்க புது கடை ஓப்பன் பண்ணியிருக்கோன்னு. பெருசாக யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, வாங்கி குப்பையில தான் போடுறாங்க. எதுக்காக இன்னைக்கு இந்த கடையை ஓப்பன் பண்ணியிருக்க, பாரு ஓடவே மாட்டேங்குது, ஒரு பூவை கூட வைக்காம இப்படி ஓப்பன் பண்ணால் யாரு தான் வருவான்னு திட்டேன். இன்னைக்கு ஓப்பன் பண்ணுறது நல்ல நாள்னு முடிவு எடுத்து தானே பண்ணியிருக்கோம், எல்லாம் நல்லபடியாக நடக்குங்கிறாங்க. இங்கே காய்கறி விலையும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, எப்படி நம்ம கடையை நடத்துறதுன்னு கேட்க, அப்போ ஒவ்வொரு பவுலுக்கும் நம்ம கொஞ்சம் காசு ஜாஸ்தியாக வச்சு விற்கலாங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். உள்ள நம்ம ஹீரோயின் தவறுதெல்லாம் பவுலெல்லாம் கீழே போட்டா. உனக்கு ஏதாவது அடிபட்டுச்சா என்னன்னு கேட்டுட்டு டக்கு டக்குன்னு அதை அப்படியே க்ளீன் பண்ண. தம்பி பையனோ பக்கத்து கடையில் போய் டிவியை பார்த்துட்டு வாங்கி சாப்பிட்ருக்கான் ஜம்பமா. உன் அக்காவை பாரு, அவள் எவ்வளோ பொறுப்பாக கடையில் வேலை பார்த்துட்டு இருக்கா, நீ ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு இழுத்துட்டு வரேன். மா வாங்கி தின்னதுக்கு காசுங்கிறான். சாரிம்மா, இன்னைக்கு தான் நாங்கள் கடை ஓப்பன் பண்ணியிருக்கோம், போனியானது உங்களுக்கு கொடுத்துறோம், அப்படி இல்லைன்னா நூடுல்ஸ் வேணா கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி எப்படியோ பிரச்சனையாகாமல் கூட்டிகிட்டு வராங்க. அந்த கடைக்காரம்மாவும் நல்லவங்களா தான் இருக்காங்க. அப்புறம் ஏதோ ஒரு கஸ்டமர் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கவும் தம்பி டேபிளை தான் க்ளீன் பண்ணுறான். ஆனால் அந்த அம்மா அழுக்கு தண்ணி உள்ளே விழுந்துருச்சுன்னு சொல்லி சுட சுட இருந்த நூடுல்ஸ் அவன் மேலேயே கொட்டிட்டாங்க. புதுசாக இங்கே வந்திருக்காங்க, யாருமே உங்களுக்கு தெரியாதுல்ல, பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவங்க கிட்ட சாரி கேட்டு உங்களுக்கு நான் இன்னொன்று வேணா அதை கொண்டு வந்து தரங்கிற மாதிரி வச்சுட்டு இருக்காங்க. பாவம், அவனுக்கு தான் சூடு பட்டுருச்சு. நம்ம ஹீரோயின் சும்மா இருப்பாளா? இப்போ அந்த அம்மா சாப்பிட்டு முடிச்சுட்டு வண்டியை எடுத்தா பஞ்சராய் கிடக்கு. நம்ம ஹீரோயின் பார்த்த வேலை தான், உள்ள கொண்டு வந்து ஸ்க்ரூ டிரைவரை வச்சுட்டு அடுத்து என்ன நூடலாம் அப்படிங்கிற மாதிரி குக் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்போ அப்படியே நைட்டு வீட்டுக்கு வந்ததும் திங்ஸ் எல்லாம் அப்படியே அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் தம்பிக்கு மருந்து போட்டு விட்டுட்டு இருக்கா. அம்மா பொருள் எடுத்து வைக்கவும் என்னோட கேம் கொண்டு வந்தீங்களா இல்லையா அப்படி சொல்லிட்டு கேட்டு வாங்கிட்டு இருக்கேன். உள்ள ஒரு துணியை பார்த்ததும் அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு முகம் எல்லாருக்கும். நம்ம ஹீரோயின் டக்கு டக்குன்னு அதை எடுத்துட்டு போய் வெளியே உட்காந்து கொளுத்த ஆரம்பிச்சிட்டா. உள்ள இவங்க முகமே சரியில்லை. இதே மாதிரி அவங்க ஊர்லயும் இதே போல பொருள்லாம் எரிச்சிருக்காங்க. ஏதோ நடந்திருக்கு. இப்போ அம்மா உள்ள வந்து தம்பிக்கு பெட்ஷீட் மடிக்க தரலன்னு சொல்லி திட்டிகிட்டே மடிச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. உன் அக்கா கியோ எவ்வளோ சூப்பராக படிக்கிறா, இங்கே வந்து நல்ல ஸ்கூலில் அவளுக்கு அட்மிஷன் கிடச்சிருச்சு, உன்னை பாரு ஸ்போர்ட்ஸ் ஸ்கூலில் உன்னை சேர்க்குறதே பெரும் கஷ்டமாக இருக்குங்கிற மாதிரி திட்டுறாங்க. விடுங்கம்மா, நாங்களே பார்த்துக்குறோன்னு அம்மாவை அனுப்பிவிட. நம்ம ஊரில் எனக்கு ஒரே அக்கா இருக்கான்னு மட்டும் தான் எல்லாருக்கும் தெரியும், அந்த அக்கா நீ கிடையாதுங்க. இவளுக்கு டென்ஷன் ஆகவும் சரி எனக்குன்னு இருக்கிறது நீ ஒருத்தி மட்டும்தான், எப்பவும் நீ மட்டும்தான் என்னோட அக்கான்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ அப்படியே அவளோட நோட் புக்கை எடுத்து வைக்கும்போது இவங்க ஊரில் நம்ம ஹீரோனுக்கு ஏதோ ஒரு பையன் நல்லா க்ளோஸாக இருந்திருப்பான் போல. அவனோட பேரு மிங்யூ. உனக்கு குட் பை சொல்கிறதுக்கே எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, இருந்தாலும் ஐ ஹோப் நீ சந்தோஷமாக இருக்கணுங்கிற மாதிரி எழுதி கொடுத்துருக்கான். தம்பியும் வந்து முதல் நாளே எனக்கு காயம் ஆயிடுச்சு. கியோ, நீ அந்த ஸ்கூல்லேயே சூப்பராக படிச்சுட்டு இருந்த, ஸோ அப்படியே இன்னொரு சூப்பரான யூனிவர்சிட்டிக்கு போய் சேர்ந்துருப்ப, உன்னோட கெரியரே கெட்டு போச்சலங்க. அப்படியே இல்லை, ஹோன் ஹை ஸ்கூல்லையும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, எப்படியோ கஷ்டப்பட்டு படித்து ஒரு நல்ல யூனிவர்சிட்டியில் சேர்ந்தா மட்டும் போதுங்கிறா. அப்படியே அடுத்த நாள் பேகை எடுத்துகிட்டு எங்கேயோ கிளம்ப நம்ம ஹீரோ அப்படியே இவளை தள்ளி விட்டுட்டு ஒருத்தனை வேகமாக போய் அடித்து பிடிச்சி மிரட்டி காசை வாங்கிட்டு இருக்கான். என்னடா இவன் அப்படிங்கிற மாதிரி இவன் நேராக ஒரு காட்டுக்குள்ளே வந்து அந்த மிங்கியோங்கிற பையனுக்கு தான் லெட்டர் எழுத ஆரம்பிக்கிறா. இங்கே ஹுவானில் எல்லாமே நல்லபடியாக போகுது. ஒரு ரிவருக்கு பக்கத்தில் ஆலமரத்தடியில் தான் உட்காந்து உனக்காக லெட்டர் எழுதிட்டு இருக்கேன். ஹுவான்கும் ஷென்யான்கும் 100 மைல் தூரம் இருந்தாலும் வருத்தப்படாத, எத்தனை தூரம் இருந்தாலும் சரி ஒரே வானத்துக்கு கீழே தானே இருக்கும். நல்லா படித்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமை சூப்பராக பண்ணு, நம்ம 2 பேரும் ஒரே யூனிவர்சிட்டியில் சேர்கிறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை எழுதி முடிச்சு அதுக்கு மேலே அட்ரஸ் எல்லாம் எழுதிட்டுருக்கேன். இதெல்லாம் எவனோ ஒருத்தர் மரத்தில் உட்காந்து பார்த்துட்ருக்கான். அந்த லெட்டரில் ஒரு இலையை போட்டு வைக்க டக்குன்னு வந்து அதை எடுத்துக்கிட்டான். எடுத்தது ஹீரோ தான். ஏன்னா நீ என்னோட இலையை எடுத்துக்கிட்டேன்னு எடுக்க இவன் ஒரு பையனை போட்டு மிரட்டி காசு வாங்கினது தான் இவளுக்கு ஞாபகம் வருது. இது ஒன்றும் உன்னோடது கிடையாதுங்க, இல்லை இது என்னோட மரங்கிறான், இது கவர்மெண்ட்க்கு சொந்தமானதுன்னு படிச்சு காட்டேன். நான் ஒரு டைம் என்னோடதுன்னு சொல்லிட்டேன்னா அது என்னோடது மட்டும்தான் சொல்ல அவ புடுங்க ட்ரை பண்றா, கொடுக்க மாட்டேங்கிறான். கியோவா, கேள்விப்பட்ட பேர் மாதிரியே இருக்கேங்க, உனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்குன்னா நீயே வச்சுக்கோ, நான் இன்னொரு எழுதிக்கிறேன்ட்டு போக அவன் குறுக்க வந்து ஓஹோ உனக்கு அவ்வளோ தைரியமா, நான் யாருன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்க உனக்கும் நான் யாருன்னு தெரியாதல போடான்ட்டு போக பேயோட தங்கச்சி தானே நீன்னு கையை பிடிச்சிக்கிட்டானா, அவ கையை கடிச்சு வச்சுட்டு ஓடியே போயிட்டா. அப்படியே ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக். நம்ம ஹீரோ தான் போல இது, அவன் பாட்டுக்கு பியானோ வாசிக்க நம்ம ஹீரோயின் டான்ஸ் பண்ணிட்டு இருந்திருக்கா. லேட்டாச்சுவா போல கியோன்னு இவ பேர் தான் வச்சு கூப்பிட்டுருக்காங்க.
அதை இவன் இப்போ நினச்சி பார்த்து நின்றுட்டுருக்க. அப்படியே கட் பண்ணி நைட்டு போல சாப்பிட்ருக்காங்க. நம்ம ஊரை விட்டு வந்துட்ட கியோ, டாப் 10ல் எப்படியாவது கஷ்டப்பட்டு படித்து வரப்பாரு. நீ இப்போது அபோவ் ஆவரேஜில் தானே இருக்க. தம்பிக்கிட்ட எதிர்பார்க்க மாட்டேன், அவன் எப்படியோ ஒன்று டிப்ளமோ மட்டும் போய் சேர்ந்து படித்தா போதும். ஆனால் நம்ம ஃபேமிலிக்கு பெருமையாக நீதாமா சேர்க்கணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே அப்பா வந்ததும் பெயின் கில்லர் டேப்லெட்லாம் போட்டுட்ருக்காரு. இப்போது நம்ம ஹீரோயின் ஸ்கூலுக்கு போகணும்ல, ஸோ ப்ரௌன் ஷீட் போட்டுருக்கா நோட் புக்கு. அப்போ அவளோட அம்மா செக்ஷுவல் ஹெல்த் எஜுகேஷன் புக்கை பார்த்ததும், ஸ்கூலுக்கு போகிற பொண்ணு வேற, நீ பேசுகிறதும் சரி நடந்துக்கிற விதமும் சரி நல்லபடியாக இருக்கணும், சேஃப்டி தான் ரொம்ப முக்கியம், பார்த்து நடந்துக்கோமான்னு சொல்கிறாங்க. இப்போ அப்படியே ரூமுக்கு வந்ததும், தம்பி பேக்கில் இருந்து ஒரு ஷூவை எடுத்து தட்ட, எதுக்காகடா இதை எடுத்துகிட்டு வந்தேன்னு சொல்லி அவள் குப்பை தொட்டியில் பிடிங்கி போட்டுட்ருக்கா. இதுதான் அவள் கடைசியாக யூஸ் பண்ண ஷூ. இந்த ஷூஸை போட்டுட்டு ஸ்டேஜில் ஆடும்போது அவ்வளோ அழகாக இருப்பாள். நம்ம ஊரில் உள்ள எல்லாருக்குமே அவளை நல்லாவே தெரியும்னு சொல்ல, நம்ம இங்கே ஹுவானுக்கு வந்ததுமே அப்படி ஒரு பர்சனே நம்ம ஃபேமிலியில் இல்லைங்கிறத நீ புரிஞ்சுக்கணும். முடிவெடுத்துட்டு தானே வந்தோங்கிற இவ. இருந்தாலும் அவள் சிஸ்டர் ஆச்சு, இங்க டக்குன்னு துணியை தூக்கி போடுறா. சரி சரி, நம்ம ஃபேமிலியில் ஒன்று நீ இன்னொன்று நான், நம்ம 2 பேர் மட்டும்தான் அம்மா அப்பாவுக்கு குழந்தைங்க, இங்கே இருக்கவங்களுக்கும் அது மட்டும்தான் தெரியுங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோ நீ பேயுவோட தங்கச்சின்னு கேட்டது தான் இவளுக்கு ஞாபகம் வருது. பத்தாவதுக்கு கனவுல வேற இவ ஊரில் நீ அவளோட தங்கச்சி தானே ரொம்பவே புள்ளி பண்ணியிருப்பாங்க போல. அதெல்லாமும் வந்து வேற இவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணுது. ஆக்சுவலாக நம்ம ஹீரோயினுக்கு ஒரு அக்கா இருந்து இறந்து போயிருக்காங்க, அதில் தான் பிரச்சனையே. அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் அவளோட புது ஸ்கூலுக்கு முதல் டே வரா. எல்லாம் ஃப்ரெண்ட்ஸோட போகிறதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே உள்ள வர, ஷெங்கு என்ன தப்பு பண்ணிட்டான்னு இப்படி பண்ணி விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி 2 பசங்க நோட்டீஸை ஒட்டிகிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு, என்ன நீ யூனிஃபார்ம் போட நின்றுட்டுருக்க? ஓ நியூ கமரான்னு கேட்க, ஆமாம் என்னோட பேரு கியோ, கிளாஸ் 5 11th படிக்கிறேன்னு சொல்ல, என்ன ஒரு கோஇன்சிடென்ட், நாங்களும் அதே கிளாஸ் தான் சொல்லிட்டு, ஒருத்தன் பேரு சென்னு, இன்னொருத்தன் பேரு லின்னு. இப்போது யாருக்கும் கிளாஸ் கிடையாது, ஸ்விம்மிங் பூலை க்ளீன் பண்ண தான் போகணும், வான்னு சொல்லிட்டு அந்த பசங்களே ஹீரோனை கூப்பிட்டு வந்துட்டானுங்க. என்ன பார்த்துட்ருக்க, க்ளீன் பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சேர்ந்து க்ளீன் பண்ணும்போது, தெரியாமல் அவன் நம்ம ஹீரோனை இடிச்சுட்டா, அவள் தண்ணிக்குள்ளே விழுந்துட்டா. அவளுக்கு நீச்சல்லாம் தெரியாது போல, உள்ள மூழ்க ஆரம்பிச்சிட்டா. கரெக்டாக ஸ்விம் டியூப்பை போடவும் தான் அதை பிடிச்சி மேலே வரா. எல்லாரும் ஒரு மாதிரி வேற பேசுகிறாங்க, இவளுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. இதில் புது ஸ்டூடெண்ட் ஆச்சே, கிளாஸில் வந்து நின்னதும் ஒரு மாதிரி எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க. சாரோ இன்ட்ரோ கொடுத்துட்டு நீயான் பக்கத்தில் போய் உட்காருமான்னு சீட்டை கொடுத்து அனுப்பிட்டாங்க. இந்த பொண்ணு தான் நம்ம ஹீரோயினுக்கு யூனிஃபார்ம் கொடுத்துருக்கா, ரொம்ப தேங்க்யூன்னு சொல்லிட்டு உட்கார, அவளோட பாக்ஸை ஓப்பன் பண்ணா அந்த கண்ணாடியில் நம்ம ஹீரோ தெரியுமானா, சேம் கிளாஸ் பின்னாடி தான் உட்காந்துட்டு இருக்கான். இவ தண்ணியில் மூழ்கும் போது அவன் தான் முதல் கை கொடுத்து காப்பாற்ற ட்ரை பண்ணியிருப்பான். ஆனால் இவ தட்டி விட்டுட்டா, அதுக்கப்புறம் தான் ஸ்விம் டியூபை போட்டு அவளை சேவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ தண்ணியில் மூழ்கும் போது நம்ம ஹீரோவும் அந்த இடத்துல தான் இருந்திருக்கான். இப்போ பிரேக்கில் நீயானும் அந்த லின்னு சென்னை பற்றி தான் சொல்லிட்டு வந்துட்டுருக்கா ஹீரோயின் கிட்ட. அடுத்து செங்குன்னு ஆரம்பிக்கும் போது அவனே பேயுவோட தங்கச்சின்னு சொல்லி கூப்பிடுறான். கையை கடிச்சு வச்சுட்டு வந்தால, ஸோ கையை காட்டவும் நீ வேற யாரோ நினச்சி என்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு போயிட்டான். அடுத்து இப்போது ஹராஸ்மெண்ட்ல இருந்து எப்படி தப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கிளாஸ் போயிட்டுருக்கு. நம்ம ஹீரோயினை பார்த்தே அவங்க ஒரு கொஸ்டினை கேட்க, இப்போ அந்த புக்கை எடுத்து ஓப்பன் பண்ணால் ஃபுல்லாக கிறுக்கி வச்சுருக்காங்க. இதில் எங்கத்தை பார்த்து பதிலாக படிக்கிறது? ஸோ டக்குனு அவன் மறைச்சிக்க, பின்னாடி உள்ள பையன் பார்த்து போட்டு கொடுத்துட்டான். என்ன இன்னும் புள்ள அந்த காலத்துலேயே இருக்கா போல், இதை பற்றியெல்லாம் படிச்சுக்கிட்டே தானே ஆகுங்கிற மாதிரி டீச்சரே கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுறாங்க. இவள் ப்ரௌன் ஷீட் போட்டுருக்கும் போது அம்மா தானே அதை பார்த்துருப்பாங்க, ஸோ அவங்க தான் இந்த வேலையை பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நைட் அம்மா அப்பா கடையில் வேலையை முடிச்சுட்டு வந்ததும், என் புக்கில் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேட்குறா. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி சொல்ல, எதுக்காக இப்படி பண்ணி வச்சிருக்கீங்கன்னு அதை காட்டுறா. ஆமாம், இந்த தேவையில்லாதெல்லாம் நீ எதுக்காக படிக்கணும்? கியோ உனக்கு 17 வயசு தான் ஆகுது, இந்த கருமத்தெல்லாம் நீ படித்து தெரிஞ்சுக்க கூடாதுங்க. நீங்கள் பேயுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்காததால தானே அவளுக்கு அப்படி ஆயிடுச்சுங்கவும், இதெல்லாம் படித்ததால தான் அவளுக்கு இப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு அம்மாவும் ஹாஷா பேசுகிறாங்களா. பொண்ணு வளர்ந்துட்டுருக்கா, அவகிட்ட பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேசுன்னு சொல்கிறாரு. அம்மாலாம் கேட்டு பாடில்ல. அடுத்த நாள் கிளாஸ்க்கு வரும்போதே ஹீரோவை வழியில் பார்த்ததும் திரும்பிட்டான். இப்போ எதுக்காக என்கிட்ட ஓட பார்க்குறேன்? இப்போ எதுக்காக என்கிட்ட ஓடி ஒளிய ட்ரை பண்ணுற? நம்ம 2 பேரும் ஒரே கிளாஸ், எப்படி இருந்தாலும் பார்த்து தான் ஆகணும்னு சொல்ல, இப்போ உனக்கு என்ன வேணும்னு கேட்குறா. இதுக்கு நீ எப்படி காம்பன்சேட் பண்ண போறேன்னு கடிச்சு கையை காட்ட, அதுக்கு வேணா என்னோடதையும் கடிச்சுக்கோ சரியா போயிடுங்கிறா. வேற யாராச்சா இருந்தா நடந்திருக்கிறதே வேற. நீ நல்லா படிக்கிற பொண்ணா இல்லைனா உன்கிட்ட நான் ஏன் வந்து பேச போறேன்? என்னோட கை அடிப்பட்டதால என்னால் ஹோம்ஒர்க் பண்ண முடியாது, ஸோ என் ஹோம்ஒர்க்கை நீ தான் பண்ணணும்னு கொடுக்க. நானே இப்போதான் வந்திருக்கேன், படிக்க வேண்டியது ஏகப்பட்டது இருக்கு. உனக்கு ஹோம்ஒர்க் பண்ணுறதுக்கெல்லாம் எனக்கு டைம் கிடையாதுங்க. ஓ உனக்கு டைம் கிடையாதா? அப்போ உன் அக்கா எப்படி இருந்தான்னு உனக்கு தெரிய வேணாமான்னு கேட்க, அப்படியே ஆஃப் ஆயிட்டா. ஒழுங்கா ஹோம்ஒர்க்கை பண்ணுங்கிற மாதிரி அவன் நோட் புக்கை கொடுத்துட்டு போயிட்டான். ஸோ இப்போ ஸ்கூலில் எல்லாரும் விளாண்டுட்டு இருக்க, இவன் மட்டும் அவனுக்காக ஹோம்ஒர்க் பண்ணணும் நோட் புக்கை விரிச்சதும், உன் அக்கா எப்படி இறந்தான்னு உனக்கு தெரிய வேணாமான்னு கேட்டு தான் ஞாபகம் வருது. அவங்க அக்கா இறந்த ஃபியூனரல் நடக்கும்போது
ஊர்க்காரங்கெல்லாம் பார்த்து சின்ன வயசுலயே அந்த பொண்ணு எய்ட்ஸ் வந்து இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு இவங்க அக்காவை பற்றி தான் கொஞ்சம் பேசியிருக்காங்க. அதுக்கப்புறத்துல இருந்து அவங்க கடையில் யாருமே சாப்பிடாம போயிட எப்படி வாழ முடியும்? அதனால தான் அந்த இடத்த டோய்லெட்க்கு விட்டுட்டு அங்கிருந்து காலி பண்ணியே வந்துட்டாங்க. இப்போ இதெல்லாம் நினச்சி பார்த்து அப்படியே எழுதிட்டு இருக்கா. அப்படியே வீட்டுக்கு வந்ததும், அம்மா ஊரில் ஆன்டி கின்க்கு வேற உடம்பு சரியில்லை, நாளைக்கு பேங்க்கு போய் 500 யான் அங்கிளுக்கு அனுப்பி விட்டுரு, பாவம் தொடர்ந்து ட்ரீட்மெண்ட்க்கு வேற போயிட்டே இருக்காங்க, அவங்களோட மென்டல் இல்னஸ் அதிகம் தான் ஆயிட்டு இருக்குங்கிற மாதிரி சொல்ல, அப்போ அக்கா எப்படி இருந்தா, நீங்களும் அப்பாவும் அதை பற்றி பேசுறதே கிடையாதுன்னு கேட்க, ஆல்ரெடி சொல்லியிருக்கோம்ல அப்பெண்டிஸ் வந்து தான் சர்ஜரிக்கு அப்புறமா தான் முடியாமல் ஆகி சீக்கிரமாக இறந்து போயிட்டான்னு சொல்ல, ஆனால் எல்லாருமே அவளுக்கு எய்ட்ஸ் வந்து தான் சொல்கிறாங்களேன்னு கேட்கவும், என்ன பேசுகிற நீ, மற்றவங்க சொன்னால் அதை நீ நம்பிடுவியா, அது எல்லாமே ரூமர்ஸ் தான் திட்ட, அப்போ நீங்கள் அவங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைக்கணும்ல, இல்லைனா எங்கே போனாலும் நம்மளை இப்படி தான் புள்ளி பண்ணிகிட்டே இருப்பாங்கன்னு சொல்லவும், அதுக்காக தான் நம்ம இப்போ புது பிளேஸ்க்கு வந்திருக்கோம், அவளும் இறந்து போயிட்டா, பாஸ்ட்டை பற்றி இனிமேல் பேசவே கூடாதுங்க, அப்படி இல்லைன்னதும் இப்போ உனக்கு என்னதான் வேணும் அம்மா கத்த எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வச்சா மட்டும்தான் அவங்க வாயை மூடுவாங்க, அதை பண்ணாமல் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா இன்னும் மோசமாக தான் போகுங்க, இப்படி என்கிட்ட வாய் பேசாத அப்படிங்கிற மாதிரி அனுப்பி விட்டாங்களா, அவகிட்ட கொஞ்சமாவது நல்லபடியாக பேசேன்னு அப்பா கேட்கவும், அதான் பேச்சுவார்த்தையே முடிஞ்சதில்லைங்கிற மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்டுட்ருக்காங்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோயினும் அவனோட ஹோம்ஒர்க்கை பண்ணிட்டு இருக்க, எட்டி பார்த்து ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கு, என்ன மாதிரியேங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட், இனிமேலும் ஹோம்ஒர்க்கெல்லாம் பண்ண முடியாதுன்னு கொடுக்க, இதை பண்ண நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் அவங்க ஹேண்ட் ரைட்டிங்லாம் மோசமாக இருக்குமேங்க, உனக்கு ஹெல்ப் பண்ணுறது ஒன்றும் என் கட்டாயம் கிடையாதுங்கிறா, இது கட்டாயம் இல்லைம்மா காம்பன்சேஷன் சொல்ல, கரெக்டாக கிளாஸ் ஸ்டார்ட் ஆனதும் பசங்கள்லாம் வந்துட்டாங்க. அப்போது பக்கத்தில் நியான் வந்து, உனக்கு ஷெங்க தெரியுமா, உன் அக்கா பேரை வச்சு உன்னை கூப்பிட்டாலான்னு கேட்க, இல்லை எனக்கு அக்காலாம் கிடையாது, நான் தான் பெரிய பொண்ணு, எனக்கு ஒரு தம்பி இருக்காங்கிற மாதிரி சொல்கிறா, சரி நீயும் ஷெங்கும் க்ளோஸா என்ன, எதுக்கும் கொஞ்சம் பார்த்தே இரு, அவன் நல்ல பையன்தான், ஹுவானில் இருக்க எல்லாருக்குமே அவனுக்கு தெரியும், நல்லா ஹேண்ட்ஸமாகவும் இருப்பான், அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட லாயலாகவும் இருப்பாங்க, கரெக்டாக அவன் ஃப்ரெண்ட்ஸு வெளியே போகலாங்கிற மாதிரி கூப்பிட்டவும், ஓ போலாமே, என் ஹோம்ஒர்க்கை கூட முடிச்சிட்டேன்னு ஹீரோனை பார்த்து சொல்லிட்டு இருக்கேன், ரொம்ப சேட்டை பண்ணுற திமிரு பிடிச்ச ஒஸ்டான பையன் இவ சொல்ல, அவன் நிறைய லீவ் எடுப்பான், லேட்டாக தான் ஹோம்ஒர்க்லாம் சப்மிட் பண்ணுவான், ஆனாலும் அவனை விடுறதுக்கு ஒரே காரணம் சூப்பராக படிப்பான், அதுக்காக அவன் புத்தக புழுவெல்லாம் கிடையாது, எப்பா தான் படிப்பான், நல்ல டேலண்ட் இருக்குன்னு சொல்ல, வெளியே நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸோட சூப்பராக பேஸ்கெட் பால் விளாண்டுட்டு இருக்கான், பாடி அதை போய் பார்க்கலாங்கிற மாதிரி நீயான் கூட்டிகிட்டு வர, அன்னைக்கு நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் தானே பண்ணோம், இப்படி ஆயிடுச்சு பாருங்கிற மாதிரி ஃப்ரெண்டு சொல்ல, நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது இவன் ஒருத்தனை பிடிச்சி அடிக்கிற மாதிரி தானே காட்டியிருப்பாங்க, ஆனால் அவன் ஒரு திருடன், ஒரு ஆன்டிக்கிட்ட இருந்து பர்ஸ் ஆட்டை போடுறத பார்த்து தான் பசங்க எல்லாரும் சேஸ் பண்ணி அவனை அடிச்சு பிடிச்சி மிரட்டி காசை வாங்கி திரும்ப அந்த லேடிக்கிட்டே கொடுத்துருப்பாங்க, என்ன அவனை மிரட்டும் போது அந்த கடையில் உள்ள சேர் எடுத்து உடைச்சிருப்பான், ஸோ அந்த கடைக்காரம்மா ஸ்கூலில் வந்து நம்ம ஹீரோ மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க, ஆனால் இவங்க பண்ணது ஹெல்ப் தான், ஹீரோயின் இடப்பட்ட சீனை மட்டும் பார்த்ததால தப்பாக புரிஞ்சுக்கிட்டா, இப்போ அந்த பேஸ்கெட் பால் விளையாடுறத பார்க்க வந்த பாவத்துக்கு இவனுங்க அடிச்சு பறக்க விட்ட பந்து அங்கிங்கன்னு பட்டு நம்ம ஹீரோயின் தலைமையிலேயே விழுந்துருச்சு, ஐயோங்கிற மாதிரி தான் ஹீரோவை ஃபீல் பண்ணுறான். இப்போ முடிச்சுட்டு போனதுமே என்ன நீ ஓகேவா தானே இருக்குன்னு சொல்லிட்டு பின்னாடியே வந்து கேட்குறான், உன் வேலையை மட்டும் நீ பாருங்க, அந்த பந்து பட்டு உன் மூளை குழம்பே போயிடுச்சுன்னா எப்படி என்னோட ஹோம்ஒர்க் உன்னால் பண்ண முடியும்னு சொல்லிட்டு கொடுத்துட்ருக்கான், இதில் உன்னோட நம்பர் எனக்கு வேணும், என் ஹோம்ஒர்க் பண்ணுறதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காகங்கிறான், என்கிட்ட ஃபோனே கிடையாதுங்க, நிஜமாவா, அப்போ சரி உங்கள் லேண்ட்லைன் நம்பர் கொடுன்னு சொல்லி வாங்கிட்டு இருக்க, தம்பி கரெக்டாக இதை பார்த்துட்டான், என்னைக்கியோ போகிறது என்ன ஷெங்கா, எப்படி அவனை ஃப்ரெண்டு பிடிச்ச, எவ்வளோ பாப்புலர் தெரியுமா, அவன் பேஸ்கெட் பால் பயங்கரமாக விளையாடுவாங்கிற மாதிரி அவன் பெருமையே அடிச்சு விட, அவனை பற்றி படித்ததுக்கு படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தா நல்லா படிப்பியலடாங்கவும், நான் பேஸ்கெட் பால்லே கான்சென்ட்ரேட் பண்ணதால தான் ஸ்போர்ட்ஸ் ஸ்கூலில் என்னை சேர்த்திக்கிட்டாங்கம்மாங்கிறான், தலையில் அடிபட்டதை பார்த்துட்டு என்னது ஷென்னா இதை பண்ணாங்கவும், சச்சா அவன்லாம் இல்லைங்க, அப்புறம் எதுக்காக உன்ட்ட வந்து பேசிட்டு இருந்தான்னு கேட்கவும், எல்லாம் அவளால் ஹுவானுக்கு வந்தும் துரத்துக்கிட்டே இருக்காங்கிற மாதிரி சொல்லிட்டு போக, நம்ம ஊரில் எல்லாருக்குமே பேயதானே தெரியும், அவளை வச்சு தான் நம்மளே ஃபேமஸ் ஆனோம், அவளோட ஷேடோவில் தான் நம்மளே தெரிஞ்சிருக்கோம், ஆனால் நீ சில டைம் அவளை பார்த்து பொறாமப்படுற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகும்னு கேட்க, நான் அவளை வெறுக்கிறேன்னு சொல்கிறா, ஏன்னா சின்ன வயசாக இருக்கும்போது இவங்க அக்கா ஃபோட்டோ ஷூட்கெல்லாம் போவாங்க போல், ஸோ அப்படி மேக்கப் போட்டுருக்க அவளுக்கு பிடிக்காம நின்றுட்டுருக்கா, பிடிக்கலன்னா கிளம்புங்கிற மாதிரி அக்கா சொல்ல, நீ தனியாக வந்தால் அம்மா வருத்தப்படுவாங்க அதான் நின்றுட்டுருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கம்மல் அப்படியே ட்ரை பண்ணி பார்க்குறா, ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு அக்கா கேட்கவும் டக்குன்னு கீழே வச்சுட்டா, இப்போ அவங்க அக்காவுக்கு ஃபோட்டோ ஷூட் போயிட்டுருக்க, ஹீரோயின் போட்டு பார்த்த கமலை காணும்னு சொல்லி இவன் மேலே தான் சந்தேகப்படுறாங்க, நான் நிஜமாவே எடுக்கலன்னு அக்கா கிட்ட சொன்னா, இங்கே பாரிக்கியோ எடுத்திருந்தா ஒழுங்காக கொடுத்துருன்னு சொல்லுவாளாம், கடுப்பாய் நான் எடுக்கலன்னு சொல்கிறேன்லன்னு சொல்லிட்டு புக்கை எல்லாம் கீழே போட்டா, அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கல, திரும்ப போய் ஃபோட்டோ ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டா,
அதுக்கப்புறம் இங்கே ஹுவானில் வந்து படிச்சிருக்கா அக்கா. ஸோ அப்பா அம்மா கொடுத்து விட்டாங்கன்னு ஃப்ரூட்ஸை கொண்டு வந்து கொடுக்க வந்தா எவனோ ஒருத்த வந்து எப்படி இருக்க பேவா சாப்பிட போலான்னு ஹக் பண்ணிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். இது மாதிரி அம்மா கொடுத்து விட்டாங்க ஃப்ரூட்ஸ்ன்னு கொடுத்தா யார் நீன்னு சொல்லிட்டு அந்த பையனோட போயிருக்கா. இதனாலேயே நம்ம ஹீரோயினுக்கு சுத்தமாக அவங்க அக்காவை பிடிக்காது. ஆனால் அவங்க அம்மா அவங்க அக்காவை பற்றி ஊரில் தப்பாக பேசுகிறாங்கன்னு சொல்லி தான் தாங்க முடியாமல் நம்மளையும் சேர்த்து இங்கே கூப்பிட்டு வந்துட்டாங்க. நம்ம என்ன தப்பு பண்ணோம்? ஆனால் பாரு, நீயும் நானும் தான் கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம். அவள் இருக்கும்போதும் பிரச்சனை தான், இல்லாமல் போனாலும் தொடர்ந்து பிரச்சனை தான் பண்ணிட்டு இருக்கா. அவளால தான் என் ஹெல்த் புக்கு அம்மா மொத்தமாக நாஸ்தியே பண்ணாங்க. அவள் எனக்கு அக்காவா பிறக்காம இருந்திருந்தாலே ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கா. நைட்டு போல மொட்டை மாடியில் நின்று அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பெல் சவுண்ட் கேட்குது. அதை அப்படியே பார்க்குறா. அடுத்த நாள் நேராக ஹீரோவை பார்த்ததும் அவன்கிட்ட வந்து புக்கு திருப்பி கொடுத்து ஹோம்ஒர்க்லாம் பண்ண முடியாதுங்கிறா. என்ன பேசுகிற நீங்க? நீ சொல்கிறது போய் தேவையில்லாமல் ரூமர் ஸ்ப்ரெட் பண்ணாத. என் அக்காவுக்கு அப்பண்டிஸ் தான் வந்துச்சு, அதனால தான் அவள் இறந்தாங்க. ஓ, உன்னால் அதை ப்ரூவ் பண்ண முடியுமான்னு கேட்குறான். உன்னாலே ப்ரூவ் பண்ண முடியாது போடான்ட்டு போக. என்னால் ப்ரூவ் பண்ண முடியும். உன் அக்கா சாகிறதுக்கு முன்னாடி பீப்புள்ஸ் ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் பண்ணப்பட்டாங்க. அந்த ஹாஸ்பிட்டலோட பிரசிடென்ட்டே என்னோட அப்பா தான். உன்னால் ப்ரூவ் பண்ண முடியாத விஷயத்த லூஸ் மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு ஹோம்ஒர்க்கை பண்ணுற வேலையை மட்டும் பாருங்கிற மாதிரி நோட் புக்கை கொடுத்துட்டு போயிட்டான். கிராஸ் செக் பண்ணலான்னு நியான் கிட்ட ஃபோனை வாங்கி ஹாஸ்பிட்டலோட பிரசிடென்ட் யாருன்னு பார்த்தா அவன் சொன்னது உண்மைதான், அவங்க அப்பா தான். அப்போது அம்மா சொன்னது உண்மை இல்லையோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ண வீட்டுக்கு வந்தா ஹீரோயினோட கசின் வந்திருக்காரு. இவரோட பேர் ரூயி. இவருக்கு கல்யாணம் ஆக போகுது. ஸோ பத்திரிக்கை வச்சு கூப்பிட்றதுக்காக வந்திருக்காரு. இவங்க அம்மா ஊருக்கு வரும்போது ஃபோட்டோஸ்லாம் காட்டியிருக்காங்களாமா. இது நீ தானே அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு ஒவ்வொரு ஃபோட்டோவாக காட்ட அக்கா ஃபோட்டோ வந்ததும் யார் இது அழகா இருக்காங்களேன்னு கேட்டதும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இவங்க அக்கா தான், தூரத்து சொந்தங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட அப்பாவும் ஆமாம்மா ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் இறந்து போனாங்கன்னு சொல்கிறாங்க. முடிச்சுட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே மொட்டை மாடியில் சோகமாக நின்றுட்டுருக்கேன். ரூயி வந்து என்ன நிறைய காம்படிஷன் இருக்கா ஸ்கூல்லன்னு கேட்கவும் படிக்கிற பசங்க நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்கிறா. படி பட் பெருசானதும் இந்த படிப்பெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு தான் ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா உண்மையான உலகத்தை ஃபேஸ் பண்ணுறதுக்கு படிப்பு மட்டும் பத்தாது, எக்ஸ்பீரியன்ஸ் தேவைமாங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளுக்கு கொஞ்சம் காசு கொடுக்க வேணாங்கிறா. என் குட்டி தங்கச்சிக்கு நான் தராமல் வேறு யார் தருவா? உன் அம்மாட்டெல்லாம் சொல்லாத, இது நமக்குள்ளே இருக்கட்டுங்கிற மாதிரி கொடுத்துட்டு போகும்போது இவர்கிட்டையும் அக்கா எப்படி இருந்தான்னு கேட்குறா. ஆனால் இவரோட பதிலும் அம்மா சொல்கிறதே தான். அப்பண்டிஸ் வந்து சர்ஜரி பண்ணியிருக்காங்க, ஆனால் என்னாச்சுன்னு தெரில, கொஞ்ச நாள்லேயே அவள் இறந்து போயிருக்காங்கிற விஷயத்த சொல்ல என்ன இருந்தாலும் நம்ம ஹீரோயினால் இதை ஏற்றுக்கவும் முடியல, ஏற்றுக்காமல் இருக்கவும் முடியலை. அடுத்த நாள் எப்போ போல திரும்ப வந்து ஹோம்ஒர்க் பண்ண முடியாதுங்கிற மாதிரி அவன்கிட்ட கொடுக்க திரும்பவும் உனக்கு என்னடி பிரச்சனைங்கிற மாதிரி தான் அவனுக்கு. உன் அப்பா ஹாஸ்பிட்டல் பிரசிடெண்ட்டாக இருந்தாலும் சரி, நீ சொல்கிறது போயின்னு சொல்ல, அப்போ உன்னோட சின்ன டர்ட்டி சீக்ரெட்டை எல்லார்ட்டையும் சொல்லவான்னு கேட்கவும் சொல்கிற உன்னை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, என்ன சொல்லணுமோ சொல்லிக்கோ, திரும்பவும் உன் பிளாக்மெயிலுக்கெலாம் நான் ஒத்து வர மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டா. அந்த நோட் புக்கில் கேவலமானவன் சொல்லி தான் எழுதி கொடுத்துருக்காளாம். ஃப்ரெண்டு வந்து என்னடா லவ் லெட்டராங்கிற மாதிரி கேட்க காட்டவே இல்லையே, அசிங்கமாச்சே. இப்போ கிளாஸில் வந்து ஹோம்ஒர்க்லாம் சப்மிட் பண்ண சொல்கிறாங்க. ஹீரோனோடது காணும்னு சொல்லி தேடுறா. மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, லாங்குவேஜ் எல்லாத்தையும் நீ மறந்துட்டு வந்துட்டேன்னு சொன்னால் நம்பணுமாங்கிற மாதிரி அவங்க நம்பவே இல்லை நான் ஹோம்ஒர்க்கை எழுதி முடிச்சு கொண்டு வந்தேன், ஆனால் இப்போ காணுங்கிற மாதிரி தேட அந்த பொண்ணு தேடிட்டே இருங்கிற மாதிரி சப்மிட் பண்ண கொண்டு போயிடுச்சு. ஹோம்ஒர்க்கை டைமுக்கு சப்மிட் பண்ணலனா 3 டைம் எழுதணுமாமா. அதை இந்த பக்கம் ஹீரோவை காட்ட அவன் நேராக ஒரு வீட்டுக்கு வந்து ஏதோ பேப்பரில் எழுதி கிழிச்சு வைக்க ஷென் வீட்டுக்கு வந்துட்டியா, வந்தால் சொல்ல மாட்டியாடாங்கிற மாதிரி கேட்க அதுக்கு அவசியம் இல்லைன்ட்டு போகிறான். இது வீடு, ஹோட்டல் கிடையாது, என்ன வந்ததும் போயிட்டுருக்கங்க. சோயாங் வில்லேஜில் இருக்க பழைய வீடு தான் என்னோடது, இது உங்களோடதுன்னு சொல்ல இந்த வீடும் உன்னோடது தான், சும்மா என்ன பணத்துக்காக மட்டும் வந்து போயிட்டுருக்கங்க, நீங்கள் கொடுக்குற காசு எல்லாத்தையும் கணக்கு போட்டு தான் வச்சுருக்கேன், படித்து முடிச்சதும் எல்லாத்தையும் வட்டி முதலமாக சேர்த்தி கொடுத்துருவேங்க. டேய் நான் உன் அப்பாடாங்கிறாங்க. இல்லை எனக்கு அம்மா இருக்காங்க, தாத்தா இருக்காங்க, அப்பா கிடையாது. சின்ன வயசுலேருந்தே என்னை ஸ்கூலுக்கு கொண்டு போனதும் கூப்பிட்டு வந்ததும் ஃபீஸ் கட்டினதும் தாத்தா மட்டும்தான். நீ எதுவுமே பண்ணலங்க, அப்போ நான் கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேங்கவும் இப்போவும் காரணம் சொல்லிட்டு இருக்கீங்களா? அம்மா உங்களை விட்டு போனது தான் கரெக்டு. ஒரு டாக்டராக நீங்கள் எத்தனையோ உயிரை காப்பாற்றிருக்கலாம், ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்றுத்துக்கும் லாய்க்கு இல்லாத செல்ஃபிஷான மனுஷன். உனக்கு ஃபேமிலி அமையறதுக்கு கூட தகுதியே கிடையாதுன்னு சொல்லிட்டு போயிட்டான். அடுத்த நாள் ஸ்கூலுக்கு வந்தால் 3 டைம் எழுதணும்ல, பாவ ஹீரோயின் உட்காந்து எழுதிட்டுருக்கா. ஹீரோவும் பார்க்குறான். அடுத்து பிடி பீரியட் வேற ஓட விட்டுட ஒரு பையன் பார்த்து ஏதோ சொல்லவும் மேம் கியோ பீரியட்ஸ் ஆகிட்டாங்கிற மாதிரி சொல்லவும் டக்குன்னு நம்ம ஹீரோயின் போய் அதை க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போது நியான் வரவும் மாற்றுறதுக்கு உங்ககிட்ட பேண்ட் இருக்கான்னு கேட்க அதெல்லாம் இல்லை. சரி சொல்லு, உன்னோட அக்கா எய்ட்ஸ் வந்து தான் இறந்து போனாங்களான்னு கேட்க
அவ்வளோதான், இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இதோ பழசெல்லாம் திரும்ப இவளுக்கு நடக்கிற மாதிரி இருக்கு. எல்லாரும் இவளை பார்த்து ஒரு மாதிரி பேசுறாங்க. ஃபேஸ் பண்ணவே முடியல. ஒரு மாதிரியா வந்துட்டே இருக்க. கரெக்டாக ஹீரோ வரான். டக்குன்னு அவனை பிடிச்சி எடுத்துட்டு வந்து, நீ தானே இது எல்லாருக்கிட்டையும் சொன்னங்க, என்ன லூஸு மாதிரி பேசுறங்களா, நீ கேவலமானவன் தானே, எல்லாமே பண்ணுவேன்னு சொல்ல, நீ நிஜமாவே ஒரு லூஸு தான், எதுவுமே தெரியாம என்னை வந்து அக்யூஸ் பண்ணிட்டு இருக்கங்க. அவ போகவும், நில்லு கோல்டு பிடிச்சிக்கும், வேற பேண்ட் மாத்துன்ட்டு போயிட்டு இருக்கான். ஆனால் உள்ள பசங்க அந்த நோய் இப்படி தான் பரவுது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்கானுங்களா. ஒழுங்கா தள்ளடா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வந்து அந்த இடத்துல படுத்துட்டு இருக்கான். இவன் அவங்க அக்காவை அட்மிட் பண்ண அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாய்னு ஒரு பேஷண்ட்டை அட்மிட் பண்ணி இறந்து கூட போயிட்டாங்க. அவங்க ஃபேமிலி கூட நம்ம ஹாஸ்பிட்டல் மேலே கேஸ் போட்டாங்கல்ல, அதை பற்றி ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்க, அந்த நர்ஸும் அதுக்கு இன்சார்ஜாக அவங்க அப்பா தான் இருந்தாங்க, அந்த இறப்புக்கு ஹாஸ்பிட்டல்லாம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லி சமரசமாக போயிடலான்னு அவர் அந்த ஃபேமிலிக்கு காம்பன்சேட் கொடுத்து முடிச்சிட்டாருன்னு சொல்லியிருக்காங்க. இன்னுமே அக்காவோட இறப்பில் மர்மமாக தான் போயிட்டுருக்கு. இங்கே நைட் வீட்டில் ஹீரோயினோட ட்ரெஸ் தான் அம்மா திட்டிகிட்டே துவைச்சிட்ருக்காங்க. 2 நாள் கூட ஆகலை வாங்கி, இப்படி நாஸ்தி பண்ணியிருக்கேன், இங்கே காசு என்ன கொட்டியா கிடக்கு, பார்த்துருக்க மாட்டேன்னு சொல்லி திட்டேன். அப்பாவும் பேண்ட்டு தானே, இன்னும் 2 புதுசு அப்பா வாங்கி தர நாளைக்குன்னு இருக்காரு. உள்ளே வந்ததும் தம்பி அவங்க உன்னை புள்ளி பண்ணுறாங்கன்னு அம்மா அப்பாட்ட சொல்ல வேண்டியதானேன்னு கேட்க, ஆல்ரெடி அம்மா கோவத்தில் இருக்காங்க, இது சொன்னால் இன்னும் மோசமாக தான் ஆகும், இனிமேல் நம்மளை யாரும் தப்பாக பேசக்கூடாதுன்னா அக்கா இறந்ததுக்கான எவிடன்ஸை காட்டணும், அது கொடுக்காத வரைக்கும் நம்ம எங்கே போனாலும் இது நம்மளை துரத்திக்கிட்டே தான் இருக்குன்னு சொல்கிறா. அடுத்த நாள் கம்ப்யூட்டர் கிளாஸ்க்கு போனால் இவ பக்கத்துலேயே யாரும் உட்கார மாட்டேங்கிறாங்க, தெரிச்சு ஓடுறாங்க. இதெல்லாம் ஹீரோவும் பார்த்துட்டு தான் இருக்கான். அவளுக்கு பின்னாடி தான் உட்காந்துட்டு இருக்கானா. அவளும் அப்பெண்டிஸ் பற்றி தான் சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. அதில் அப்பெண்டிஸ் வந்து இறக்குறது ரொம்ப ரேர்னு தான் போட்டிருக்காங்க. அவள் பார்க்கறத இவனும் பார்த்துட்டு தான் இருக்கான். இப்போது லஞ்சில் உட்கார வந்தால் வேணு அவங்க கிளாஸ் பொண்ணுங்க உட்காந்துட்டு இருக்கு. இதை பார்த்து மூங்கிற ஒரு பொண்ணு தான் வானு கூப்பிட்டு உட்கார வைக்கிறா. இந்த பொண்ணு கொஞ்சம் நல்ல பொண்ணு, பக்கத்து அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்கா. அதில் இவ கிளாஸ் பொண்ணுங்க இவளை பார்த்து ஒரு மாதிரி பேச, கரெக்டாக ஹீரோ வந்து உட்காந்ததும் அப்படியே சைலண்ட் ஆகிட்டாங்க. அடுத்த கிளாஸ் ஸ்விம்மிங் பூலை வேறு க்ளீன் பண்ணும், ஸோ சீக்கிரமாக போக வேண்டியது இருக்குன்னு சொல்லி டக்கு டக்குன்னு சாப்பிட்டு நேராக அங்கே வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹீரோ கையில் ஏதோ ஒரு கவரோட டக்குன்னு அவகிட்ட வந்து அதை பிடுங்கிட்டு, உனக்கே நம்பிக்கை இல்லைல்ல, கம்ப்யூட்டர் கிளாஸில் நீ என்ன சர்ச் பண்ணங்கிறத நானும் பார்த்தேங்க, உன்னாலேயே ப்ரூவ் பண்ண முடியல, இப்போ எதுக்காக தேவையில்லாமல் ஸ்ப்ரெட் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்ல, இதை நீ கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் இல்லைங்க, அதை கொடுன்னு சொல்லிட்டு கேட்குறாளா. இவன் வேணே கொடுக்க மாட்டேன்னு பின்னாடி போக கால் ஸ்லிப்பாக அது தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சு. கொஞ்சம் கூட யோசிக்கல, அது எடுக்கிறதுக்காக தண்ணிக்குள்ளே குதிச்சுட்டா. அவளுக்கு தான் நீச்சல் அடிக்க தெரியாதே, ஸோ மூழ்க ஆரம்பிக்க ஹீரோ தான் காப்பாற்ற குதிக்கிறான். ஆனால் அவளோ அவனை பிடிச்சிக்கிட்டே அதை எடுக்க தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அப்புறம் பசங்க எல்லாரும் சேர்ந்து அப்படியே 2 பேரும் மேலே கொண்டு வந்துட்டு உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தா வெறும் காகிதம். இதுக்காக நீ உயிரையே பணைய வைப்பேன்னு நான் என்ன கனவா கண்டேன், இருந்தாலும் உன் லைஃப்பை சேவ் பண்ணியிருக்கேன், எல்லாம் சரிசமமாக போச்சுங்கிறான். வெயிட் பண்ணு, சீக்கிரமாகவே எவிடன்ஸை கொண்டு வந்து காட்டுறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. ஸோ இப்படியே இந்த ட்ராமாவோட ஃபர்ஸ்ட் பார்ட் முடியுது. எப்படி இருக்குது ட்ராமாவை கண்டினியூ பண்ணலாமான்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சீக்கிரமாகவே இதனோட நெக்ஸ்ட் பார்ட்டோட வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.